மாயூரநாதர் கோவிலில் சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் 19ஆம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கோ. ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், ஒற்றை காலை நிலத்தில் தாங்கி நடமாடுபவரும், தலையில் கங்கை நீரை சுமப்பவரும், கையிலே அக்னி என்னும் நெருப்பை சுமப்பவரும், இடுப்பிலே அணிந்து காற்றிலே ஆடிக்கொண்டிருக்கும் உதக பந்தத்தை அணிந்தவரும், விஸ்வரூபமாய் விண்ணையே அளந்தவருமான அடிமுடி காணாதவர் சிவபெருமான். இவ்வாறு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பெரும் பூதங்களை தன்னுள்ளே அடக்கி ஆனந்த தாண்டவம் ஆடுபவர்தான் அம்பலத்தான். சிதம்பரத்திலேயே பொற்சபையிலும், திருவாலங்காட்டில் ரத்தின சபையிலும், மதுரையிலேயே வெள்ளி சபையிலும், திருக்குற்றாலத்திலும் சித்திரை சபையிலும், திருநெல்வேலியிலே தாமிர சபையிலும் என பஞ்ச சபைகளில் அவர் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்துகிறார். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழில்களை அவர் புரிகின்றார். இவ்வாறு ஐம்பூதங்கள், 5 சபை, 5 தொழில் ஆகியவற்றை உள்ளடக்கியவராக இறைவன் உள்ளார். இதன் அடிப்படையிலேயே பரதமுனி பரத சாஸ்திரிகளை உருவாக்கியுள்ளார். திணைகளையும் காப்பியங்களையும் 5ஆகவே பிரித்துள்ளனர் நமது முன்னோர். ஐம்பெருங்காப்பியங்களில் முதலாவதான சிலப்பதிகாரம் திகழ்ந்த சிறப்பிற்குரிய இந்த மண்ணில் இந்த நாட்டியாஞ்சலி நடைபெறுவது சிறப்பிற்கு சிறப்பு சேர்ப்பதாக அமைந்துள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து ஆன்மீகம், கலைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கி பாராட்டினார். ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய இந்த நாட்டியாஞ்சலி புதன்கிழமை வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது.